அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. அலோபதி மருத்துவம் நல்லதா தீயதா? இந்த தலைப்பில் கடந்த 2 வீடியோக்கள் பார்த்தோம். இது அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய 3வது வீடியோ. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் இந்த அலோபதி மருத்துவமனைகள், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த பெரும் மருத்துவமனைகள் முழுக்க முழுக்க வியாபார நோக்கோடு மட்டுமே நடத்தப்படுகின்றன. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டோம்னா தேவையில்லாத டெஸ்ட் வரிசையாக பண்ணுவாங்க, தேவையில்லாத ப்ரொசீஜர்ஸை பண்ணுவாங்க, அது இதுன்னு பயங்காட்டி காசை பிடுங்குவாங்க, எக்கச்சக்கமாக பில்லை போடுவாங்க. ஒரு தடவை உள்ள நுழைஞ்சோன்னா லட்சக்கணக்கில் கட்டிட்டு தான் வெளியே வர முடியும். இப்படி ஒரு கருத்து பரவலாக நம்ம சொசைட்டியில் இருக்கு. அப்போ இது எவ்வளவு தூரம் உண்மை? மருத்துவர்கள் வெறுமனே லாப நோக்கத்தோடு மட்டும்தான் பணிபுரிகிறார்களா? மருத்துவமனைகள் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டுதான் நடத்தப்படுகின்றனவா? வியாபார நோக்கமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரும் இங்கே சேரிட்டிக்கு நடத்தலை, ஓகேயா? இலவச மருத்துவமனைகள் அங்கொன்று இங்கொன்றுமா சில ட்ரஸ்ட் நடத்துவாங்களா இருக்கும். ஆனாலும் ஒரு மருத்துவமனைன்னு ஒருத்தர் ஒன்றை உருவாக்கி நடத்தும் போது அது சேரிட்டிக்காக நடத்தலை, அதில் ஒரு வியாபார நோக்கம் உண்டு. ஆனால் அது முழுக்க முழுக்க வியாபாரமா இல்லை சேவை கலந்த ஒரு தொழிலா? இதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கணும். கொஞ்சம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்ப்போம். முதல்ல இந்த மெடிக்கல் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறோம். இது எவ்வளவு தூரம் உண்மை? இந்தியாவில் மெடிக்கல் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கா இல்லையா? அதில் ஒரு ஸ்லைடு போடுறேன், அதை பாருங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு எவ்வளவு செலவாகுது, பிற நாடுகளில் எவ்வளவு செலவாகுது. இது யூஎஸ் டாலர்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்தியாவில் ஒரு பைபாஸ் சர்ஜரி, கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னா யூஎஸ் டாலர்ஸில் ஒரு 3000 முதல் 6000, அது மருத்துவமனையை பொறுத்து மாறுபடும். 3000 யூஎஸ் டாலர்ஸ்லேருந்து 6000 யூஎஸ் டாலர்ஸ். ருப்பியாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து ஒரு 5 அல்லது 6 லட்சம்னு வச்சுக்கலாம். இதே சிகிச்சை அமெரிக்காவில் 40,000 யூஎஸ் டாலர்ஸ் வந்து 1,50,000 யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் ஆகுது. கிட்டத்தட்ட 15 மடங்கு, 20-25 மடங்கு. இந்தியாவில் ஆகும் செலவை விட குறைந்தபட்சம் 15 மடங்கு அமெரிக்காவில் செலவு அதிகம். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 மடங்கு, அதுவும் அதிகமாக தான் இருக்குது. 25,000 முதல் 50,000 யூஎஸ் டாலர்ஸ். பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் 18,000 30,000 யூஎஸ் டாலர்ஸ் ஆகுது. நமக்கு அடுத்தபடியாக கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி, இந்தோனேஷியா. ஆனால் துருக்கியில் கூட நம்ம $3,000 சொல்கிறது அங்கே $5,000 ஆகுது. இந்தோனேஷியாவில் $6,000 ஆகுது. இங்கே 6,000 நம்ம சொல்லக்கூடியது அங்கே 8,000 10,000 இருக்கு. அப்போ உலகத்திலேயே தரமான மருத்துவ சிகிச்சை மிக குறைந்த செலவில் கிடைப்பது இந்தியாவில் தான். அதனால்தான் இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் அவ்வளோ அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அது இந்தியாவில் இந்த மெடிக்கல் டூரிசத்தோட கேபிட்டல் அப்படின்னாலே நம்ம சென்னையை தான் சொல்கிறோம். ஏன்னா இங்கே செலவும் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸும் நிறைய இருக்காங்க. பிற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது, பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது, ஹைதராபாடை கம்பேர் பண்ணும்போது, கல்கத்தாவை கம்பேர் பண்ணும்போது சென்னையை நிறைய பேர் விரும்பி வர்றாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து சென்னைக்கு வர்றாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு.
உயர் மருத்துவ சிகிச்சைக்கு சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க மெடிக்கல் காஸ்ட் கம்மி. அவங்க ஊரோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஆனா நம்ம ஊருக்கு இது அதிகம் தான். அத நான் இல்லைன்னு மறுக்கல. நம்ம ஊருக்கு இது அதிகம் நமக்கு தோணுது. ஆனா இதுக்கான காரணங்கள் என்ன? ஏதோ சில அடிப்படையான காரணங்கள் இருக்கணும் இல்லையா? ஏன் மெடிக்கல் காஸ்ட் அதிகமாகுது? முதல்ல ஒரு பெரிய மருத்துவமனை கட்டணும்னா, ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அங்க தேவையா இருக்கு. அதற்கான நிலம், ஒரு சிட்டிக்குள்ள நிலத்தோட விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்னை இல்ல கோயம்புத்தூர் போன்ற சிட்டீஸ்ல ஒரு கிரவுண்ட் நிலம் என்ன விலைக்கு போகுது? ஒரு பிரைம் ஏரியால கட்டணும் அப்படின்னா, அதுக்கான செலவு, அந்த நிலத்தோட விலை என்ன? அடுத்து அவ்வளவு பெரிய பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதற்கான காஸ்ட் என்ன? அடுத்தது அங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ல இருந்து, இன்டீரியர்ல இருந்து, எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும். ஒரு சிடி ஸ்கேன் மிஷின்னா 2.5 கோடி வந்துடும். ஒரு எம்ஆர்ஐ மிஷின்னா 8 கோடி வந்துடும். இப்படி ஒன்னொன்னா அந்த காஸ்ட் வந்து, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி வெரி ஹியூஜ். சரி, இந்த ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்டோட நின்னு போகுதுன்னா அது இல்ல. அடுத்தது என்ன வரும்? ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். அத்தனை ஆயிரம் டாக்டர்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்க, நர்சஸ் ஒர்க் பண்றாங்க, கிளீனிங் ஸ்டாஃப் இருக்காங்க, செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, அக்கௌண்ட் செக்ஷன்ல இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரோட சேலரி என்ன? இபி பில் என்ன வரும்? அத்தனாயிரம் லிஃப்ட், அத்தனாயிரம் லைட்டு, ஜெனரேட்டர், பேக்கப், இதுக்கெல்லாம் ஆகிற காஸ்ட் என்ன? கன்சியூமபிள்ஸ், அன்றாட உபயோகப்படுத்துகிற பொருட்கள். அவ்வளோ பெரிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இதுக்கப்புறமா டேக்ஸ் அது இதுன்னு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போடும்போது, அது எவ்வளவு பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செலவுக்கும் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய லாபம் கிடையாது. பெரிய லாபம் இல்ல. வட்டி கணக்கு பார்த்தா தேராது. அப்போ ஒரேடியா ஹாஸ்பிட்டல் பக்கம் நம்ம குறை சொல்ல முடியறதில்ல. ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அவ்வளவு இருக்குது. அதை மீட் அவுட் பண்ணி ஆகணும். எங்கேருந்து அந்த காசு வரும்? பேஷண்ட் தான் வரும். சரி, அப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் இதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ பேஷண்ட் பக்கம் வருவோம். ஒரு டீயோட விலை என்ன? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன டீ கடையில போய் டீ குடிச்சீங்கன்னா ₹12 தான். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு சுமாரான ஹோட்டல்ல ₹20 இல்ல ₹25 இருக்கும் ஒரு டீயோட விலை. இதே டீய நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்டார் இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா, ஒரு டீயோட விலை ₹400லேருந்து ₹500. அதே டீ தான். ஆனா இங்க பாட்ல வரும். கிரீம் தனியா இருக்கும், சுகர் தனியா இருக்கும், சுகர் ஃப்ரீ இருக்கும். கூட 2 குக்கீஸ் வச்சிருப்பான். அந்த ஆம்பியன்ஸ், அந்த உபசரிப்பு, அந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி, அந்த ராஜா மாரி ஒரு இருக்கை, நீங்க உட்கார்றதுக்கு ஒரு ராஜா மாரி ஒரு சேரு, அங்க தொங்குற சாண்ட்லியர், ஒரு ஸ்பேஷியஸான அமைப்பு. இந்த எல்லாம் சேர்த்து தான் அந்த டீயோட விலை நிர்ணயிக்கப்படுகிறது. நமக்கு தேவை டீ தான் அப்படின்னா, அது பக்கத்து கடையிலே குடிச்சிட்டு போயிடலாம்ல. ₹12ல வேலை முடியுமா இல்லையா? எதற்காக நீங்க அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு டீ சாப்பிடணும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். ஏன் அங்க தான் போகணுமா? இங்க நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு.
இந்த மெடிக்கல் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அத பல கட்டங்களாக பிரிக்கலாம். பேசிக் மெடிக்கல் கேர், பிரைமரி. பேசிக் ஆர் பிரைமரி மெடிக்கல் கேர், செகண்டரி மெடிக்கல் கேர், அப்புறம் டெர்ஷரி. அது அடிப்படையான மருத்துவ சேவை. அதற்கு மேல கொஞ்சம் உயர் மருத்துவ சேவை. அதுக்கு மேல ஸ்பெஷலைஸ்ட். இன்னும் ஸ்பெஷலைஸ்ட் ஆனது. இப்போ எத்தனையோ கிளினிக்குகள் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா? அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். எந்த ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அந்த டாக்டர் தான் போவீங்க. அந்த டாக்டருக்கு உங்க குடும்பத்த பத்தி நல்லா தெரியும். உங்க அப்பாவுக்கு என்ன நோய் இருந்தது? உங்க அம்மாவுக்கு என்ன நோய் இருந்தது? உங்க தாத்தாவுக்கு என்ன நோய் இருந்தது? இது அவருக்கு தெரியும். அப்ப திடீர்னு நீங்க தல சுத்துதுன்னு சொன்னீங்கன்னா, அடடா! இவரோட அம்மாவுக்கு சுகர் இருந்ததே! இவருக்கும் சுகர் இருக்கலாமான்னு அவருக்கு ஒரு ஃபிளாஷ் அடிக்கும். இப்ப நீ சுகர செக் பண்ணுப்பா. உடனே சொல்லுவாரா? இல்லையா? அடுத்தது உங்களுடைய குடும்ப சூழல் அவருக்கு தெரியும். அந்த ஃபேமிலி டாக்டர் உங்களோட நெருக்கமா இருப்பாரு. நீங்களும் அவரோட நெருக்கமா இருப்பீங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு அவருக்கு அழைப்பிதழ் வைப்பீங்க. அவரும் வருவாரு. உங்களுடைய சுக துக்கங்கள்லயும் அவர் பங்கு கொள்வாரு. நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள அவர்ட்ட மனசு விட்டு பேசுவீங்க. இது எல்லாமே நடக்கும். நடந்தது, ஒரு காலத்துல நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? இந்த ஃபேமிலி பிசிஷியன் கான்செப்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டீங்க. நம்ம இன்னைக்கு பேசுற இந்த சப்ஜெக்ட்டோட அடிப்படையான சிக்கல் இங்க தான் துவங்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நெஞ்சு வலி இருக்குது. அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்போம்? உடனே உங்களுடைய குடும்ப மருத்துவர போய் பார்ப்பீங்க. டாக்டர் என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளா இந்த பக்கம் கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாரி இருக்கு நெஞ்சில. வயிறு கொஞ்சம் உப்புசமா இருக்கு. சாப்பிட்டா ஏப்பம் வர மாட்டேங்குது. ஏதோ அடைக்கிற மாரி இருக்கு. என்னன்னு பாருங்க. அவருக்கு உங்களுடைய முழு ஹிஸ்டரியும் தெரியும். ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எல்லாமே தெரியும். உங்க குடும்ப ஹிஸ்டரியும் தெரியும். அப்ப அவரு செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லப்பா அது ஒண்ணும் இல்ல. கேஸ் தான். மாத்திரை தரேன். ஒரு 4 நாளைக்கு சாப்பிடு. சரியில்ல அதாவது சரியாகலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படித்தானே வழக்கமான ஒரு நடைமுறை இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன செஸ்ட் பெயின் வந்த உடனே, இப்ப லேசா இடது பக்கமா வலிக்கிற மாரி இருக்கு. கேஸா இருக்குமோ? இல்ல ஒருவேளை ஹார்ட்ல தான் பிரச்சனை இருக்குமோ? நேரா கார்டியாலஜிஸ்ட்ட போறீங்க. இது வந்து செகண்டரி கேர். அந்த கார்டியாலஜிஸ்ட்ங்கிறது உயர் மருத்துவம். செகண்டரி கேர். அப்ப நீங்க டைரக்ட்டா பிரைமரி கேர நெக்லெக்ட் பண்ணிட்டு, உங்க குடும்ப மருத்துவரையே பார்க்காம, டைரக்ட்டா நீங்க கார்டியாலஜிஸ்ட்ட போறீங்க. கார்டியாலஜிஸ்ட் போனோனே என்ன பண்ணுவார்? நிச்சயமா ஒரு இசிஜி எடுக்கணும். எடுப்பாரு. அடுத்து ஒரு எக்கோ எடுப்பார். இந்த 2யும் எடுத்து பார்த்துட்டு, இல்லப்பா ஒண்ணும் இல்ல. கேஸ் தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்ட பாருங்க. இப்போ நீங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்ட போணும். அப்ப அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்லுவாரு? "எப்பா உனக்கு வந்து கேஸ் மாரி தான் இருக்கு. ஆனா அப்பப்போ வருதுங்கிற ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துடுறோம்." இப்ப எண்டோஸ்கோபி. இதெல்லாம் தேவையா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த சின்ன வலி வந்த உடனே உங்களுடைய குடும்ப மருத்துவர பார்த்திருந்தா, அவர் சொல்லியிருப்பாரு, "எப்பா அது கேஸ் ட்ரபிள்ப்பா. எழுதி தர மருந்தையும், சிரப்பையும் குடி. சாப்பாட்டுல கொஞ்சம் பத்தியமா இரு. டைமுக்கு சாப்பிடு. காரத்த குறைச்சுக்கோ." இல்ல நீங்க ஒரு ஆல்கஹாலிக்ன்னு அவருக்கு தெரியும்னா, ஆல்கஹால் சாப்பிடாத. சொல்லுவாரா இல்லையா? புகையில போடுற ஆளா இருந்தா, "நீ புகையிலையே போடாதப்பா. அதனாலயே கேஸ் ட்ரபிள் வரும்." உங்க குடும்ப டாக்டர் சொல்லியிருப்பார். அவர் இசிஜியோ, எக்கோவோ, எண்டோஸ்கோப்பியோ பண்ண சொல்லியிருக்க மாட்டார். ஆனா நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டைரக்ட்டா போகும்போது,
அவங்க பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அவங்க வந்து தே ஹேவ் டு டூ இட். அதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு இப்ப திருப்தியா இருக்கு. அப்பா! இசிஜி எடுத்துட்டோம், எக்கோ எடுத்துட்டோம், எண்டோஸ்கோபி பண்ணிட்டோம். கடைசியில ஒண்ணும் இல்ல. கேஸ் ட்ரபிள்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரூ. 5000 செலவாயிடுச்சா? ஒரு ரூ. 300ல முடிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ரூ. 5000 இப்ப ஆகுது அப்படின்னா, இங்க அடிப்படை தவறு எங்க? மருத்துவரிடமா? உங்கள்ட்டயா? அப்ப அந்த ஃபேமிலி பிசிஷியன் கான்செப்ட்ங்கிறது இல்லாம போனது ஒரு பெரிய சிக்கல். அடுத்ததா டெஸ்ட்டுக்கு வருவோம். தேவையில்லாம நெறைய டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய பிராக்டிஸ்ல தேவையில்லாத ஒரு டெஸ்ட் கூட நான் பண்றதில்ல. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயாளிகள் அவங்க கேட்குறாங்க. "சார் என்ன டாக்டர் நான் நெஞ்சுவலின்னு சொல்றேன். நீங்க ஒரு இசிஜி கூட எழுதி குடுக்கலையா?" "எப்பா வேணாம்ப்பா. உனக்கு ஹார்ட்ல ஒண்ணும் இல்ல. ஹார்ட் நல்லா இருக்கு. இது சாதாரண கேஸ் ட்ரபிள் தான். சதப்பிடிப்பு தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாதப்பா. ஒண்ணும் இல்லன்னு நான் சொன்னாலும் தே ஆர் நாட் ஹேப்பி." "இல்ல டாக்டர் எதுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருவோம்." இப்ப நான் ஒரேடியா நோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நானும் கடவுள் இல்ல. ஒருவேளை ஏதாவது இருந்துச்சா? நான் அத மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற பயம் எனக்குள்ளேயும் வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கோர்ட். நீங்க தேவையில்லாத டெஸ்ட்ன்னு சொல்றீங்களே, இந்த தேவையில்லாத டெஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த கன்சியூமர் கோர்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து, ஒரு டாக்டர் வந்து தப்பு பண்ணிட்டார், நீங்க உடனே கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அவர் மேல கேஸ் போட ஆரம்பிச்சீங்களோ, இப்போ எல்லா டாக்டருமே பயப்பட ஆரம்பிச்சாச்சு. ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ நடக்கிற பிராக்டிஸ் எல்லாமே மெடிக்கல் பிராக்டிஸ், டிஃபென்சிவ் பிராக்டிஸ். முதல்ல நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த சிக்கல்லையும் மாட்டக்கூடாது. ஒரு காலத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம படிச்ச படிப்போட அந்த அறிவு, ஞானம் இத உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணோம். வேண்டாம் இது பண்ண வேண்டாம். இது நிச்சயமா டைபாய்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்சா நான் பண்ண மாட்டேன். டைபாய்டு டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு? வி ஆர் ஃபோர்ஸ்ட் டூ டூ. தலைவலின்னு ஒருத்தன் வரான். எனக்கு நல்லா தெரியுது இது வந்து டென்ஷன் ஹெட்டேக். இந்த 45 வருஷமா நானும் பேஷண்ட் பார்க்குறேன். என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரியுது இது டென்ஷன் ஹெட்டேக். அவனுக்கு 1000 டென்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த டென்ஷன் ஹெட்டேக்கு டென்ஷன குறைக்கிறதுக்கு என்ன வழிய பார்க்கணுமே தவிர, எம்ஆர்ஐ ஸ்கேன் அங்க உபயோகம் ஆகாது. ஆனா, ஒருவேளை இது பிரெயின் டியூமரா இருந்தா, இது வந்து வெரி, 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 வெரி ரிமோட் பாசிபிலிட்டி. 1,00,00,000ல 1ன்னு வேணா வச்சுக்கலாம். 1:1 crore ஒரு பாசிபிலிட்டி. ஆனா இன்னைக்கு என்னைக்கு கன்சியூமர் கோர்ட் வந்துச்சோ, இப்ப என் மனசுக்குள்ள என்ன தோணுது? இது நிச்சயமா அது டென்ஷன் ஹெட்டேக் தான். ஆனாலும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம சேஃப். நான் அத பண்றதில்ல. ஆனா நெறைய டாக்டர்ஸ் 99% ஆஃப் டாக்டர்ஸ் மந்த்லி தான் ஓடுது. நாளைக்கு ஏதாவது நம்ம சிக்கல்ல மாட்டக்கூடாது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். ஒரு ரூ. 5000 பேஷண்ட்க்கு செலவாகும். ஆனா நாளைக்கு ஒருவேள அது ஆரம்ப நிலையில உள்ள ஒரு கேன்சர் கட்டியா இருந்ததுன்னா, நாளைக்கு நம்ம மேல அவன் கேஸ் போடுவான். நான் தலைவலின்னு இவர்ட்ட தான் போனேன். இவர் அப்பவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தாருன்னா, ஆரம்பத்திலேயே கவனிச்சிருக்கலாமே. கேஸ் ட்ரபிள்னு வர்றாரு. கேஸ் ட்ரபிள் நல்லா தெரியுது. மருந்து குடுக்குறோம். சரியா போகும். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன தோணுது?
ஒருவேளை ஸ்டமக் கேன்சரா இருந்தா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. மிக 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 குறைவு. ஆனாலும் எப்போ கன்சியூமர் கோர்ட்டுக்கு பேஷண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்களோ, இப்போ அந்த டாக்டருக்கு வேற வழியே இல்ல. இது கேன்சரா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சா கூட they are forced to do the test. அப்ப அன்னெசரியா டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம். முன்னாடி எல்லாம் சிசேரியன் ஆபரேஷன் பண்றது ஒரு கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டண்டா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லது புதுசா கைனக் முடிச்சுட்டு வந்தவங்க ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அப்ப நீங்க அசிஸ்டன்ட் ஃபீஸ்னு கம்மியா தான் கொடுக்க வேண்டியா இருக்கும். சர்ஜன் ஃபீஸ் வரும், அசிஸ்டன்ட் ஃபீஸ் கம்மியா வரும். ஆனா எப்போ கன்சியூமர் கோர்ட் வந்துச்சோ, இப்போ என்ன பண்றாங்க? 2 கைனகாலஜிஸ்ட் சேர்ந்து ஒரு சிசேரியனை பண்றாங்க. எதுக்காக? நாளைக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனாலும் இந்த டாக்டர் சர்ஜரி பண்ண டாக்டர் எந்த தவறும் பண்ணலைன்னு ஒரு டெஸ்டிமனி கொடுக்கறதுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு இன்னொரு கைனகாலஜிஸ்ட்டை கூட வச்சுக்கிறாங்க, ஒரு சீனியர் கைனகாலஜிஸ்ட். அப்போ நீங்க 2 கைனகாலஜிஸ்ட்டுக்கு நீங்க பே பண்ணணும். ஆப்வியஸ்லி அந்த சிசேரியன் காஸ்ட் அதிகமாகுது. ஒரு சர்ஜன் முன்னாடி அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் இன்னொரு சர்ஜனை தான் அவரோட அசிஸ்டண்டா வச்சு ஆப்ரேஷன் பண்றாரு. சாட்சி இல்ல இவர் சர்ஜரி ஒழுங்கா தான் பண்ணாரு, இல்லை இந்த டெசிஷன் அந்த நேரத்தில் எடுத்தோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்தோம், அந்த நேரத்தில் அதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு நாளைக்கே கோர்ட்ல சாட்சி சொல்ல ஒரு ஆள் வேணும். இப்போ உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஹை ஆயிடுச்சா? அப்போ அந்த கன்சியூமர் கல்ச்சர், கன்சியூமர் கோர்ட் என்னைக்கு டாக்டர் மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சு போய் நீங்க கேஸுன்னு போக ஆரம்பிச்சிங்களோ, இப்போ எல்லா டாக்டருமே ஒரு பயத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. எந்த ஹாஸ்பிட்டலையும் இறப்புங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த டாக்டரும் அவரோட ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இறக்குறது விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த உயிரை காப்பாற்ற தான் போராடுவாங்க. எல்லா நேரத்திலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்படி இன்னவிட்டபிளாக ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு இயல்பாக ஒரு இறப்பு நடந்து போச்சுதுன்னா இம்மிடியேட்டாக என்ன நடக்குது? அந்த ஹாஸ்பிட்டலை உடைக்க ஆரம்பிக்கிறீங்க, கத்தி எடுத்து டாக்டர் குத்த போறீங்க, டாக்டரை அடிக்கிறீங்க. இப்போ நமக்கு எதுக்கு வம்பு? நம்மளால இந்த பேஷண்ட்டை பார்க்க முடியும்னா கூட ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு எதுக்கு வம்பு? வேண்டாம், ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிடு. இமிடியேட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிடுறோம். ரெஃபர் பண்ணி போப்பா சீரியஸாக இருக்காரு போயிடுங்க. முன்னாடியெல்லாம் நாங்களே பார்த்துருப்போம், ப்ரைமரி கேர்லேயே பார்த்துருப்போம், இல்லை செகண்டரி கேரில் பார்த்துருப்போம். இப்போ இல்லைப்பா ஐசியூ உள்ள இடமா போய் பார்த்து அட்மிட் ஆகிடும், இம்மிடியேட்டாக கூப்பிட்டு போயிடும். டிஃபென்சிவ் ப்ராக்டிஸ். அப்போது வியாபார நோக்கத்தில் எந்த மருத்துவருமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. There are rotten apples in every pack. பணம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட கிரீடியான டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. எங்கேயோ எல்லா ப்ரொஃபஷனிலும் இருக்கிற மாதிரி, எல்லா தொழிலும் எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமாக 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி டாக்டர்ஸ் இன்னமும் சேவை மனப்பான்மையோட தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பணம் பிடுங்கலை, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸுக்கு ஏற்றபடி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் உங்களுக்கு டீ வேணும்னா அதுக்கான காசை நீங்கள் கொடுத்தா ஆகணும். அப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஃபேமிலி டாக்டர், நல்ல டாக்டராக சூஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அவரை கன்சல்ட் பண்ணுங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் பரிந்துரைத்தால் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க. அவருக்கு தெரியும் இந்த நோய்க்கு எந்த டாக்டரை பார்க்கணும்.
ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உடனே Googleல சர்ச் பண்றீங்க. ஓகே, இது வந்து நர்வ் சம்மந்தமா இருக்கும். அப்ப நியூராலஜிஸ்ட்ட பார்த்துருவோம். அது ஒரு வேள ஆர்த்தோவா இருக்கும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட நோயா இருக்கும். இல்ல ஆர்த்தோவ பார்ப்போம்னு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. அது நியூரோவா இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் உங்கள கைட் பண்ணுவாரு. நீங்க யார பார்க்கணும்? 2வது உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கு ஏத்தாப்புல உங்கள எங்க அனுப்பலாங்கிறத அவர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் அவருக்கு தெரியும். உங்க ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும். அப்போ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடத்துக்கு உங்கள அனுப்ப மாட்டார். உங்களுக்கு கட்டுப்படியாகிற இது. முதல்ல ஒரு வார்த்தை கேட்பார். இன்சூரன்ஸ் இருக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. அரசாங்க இன்சூரன்ஸ் கூட இப்ப நெறைய மருத்துவமனைகள்ல எடுத்துக்கிறாங்க. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அவசர காலத்துக்கு உதவியா இருக்கும். உங்க ஃபேமிலி டாக்டர் சொல்றத கேட்டு, அவரோட அட்வைஸ் படி நீங்க பண்ணீங்கன்னா, மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அது இல்லாம பாதி தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு, ஒரேடியா எல்லாரும் பணம் புடுங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது நியாயமில்லாத ஒரு குற்றச்சாட்டு. இனிமேலாவது கொஞ்சம் யோசிங்க. எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் அப்படின்னா, அது உங்களுடைய சாய்ஸ். இல்ல என்னோட ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்றாரோ, அத நான் கேட்கிறேன்னா, அது அறிவுடைமை. அது வந்து நெறைய சிக்கல்கள் அப்புறம் வராம தடுக்கும். ஒரு சரியான முடிவு உங்கள விட உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷன குடுக்க முடியும். ஸோ ஒரு ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட்ட முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. ஹெல்த் வேற, வெல்னஸ் வேற. ஹெல்த்துக்கும் வெல்னஸுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அதே மாரி ட்ரீட்மெண்ட் வேற, ஹீலிங் வேற. 2க்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப ஹெல்த்னா என்ன? வெல்னஸ்னா என்ன? ட்ரீட்மெண்ட் என்ன? ஹீலிங் என்ன? ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங் தந்திர யோகத்துல எப்படி கொண்டு வர்றது? இத பத்தி விரிவா கொஞ்சம் விளக்கலான்னு இருக்கு. இனி வரும் வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. வணக்கம்.